தொலைபேசியில் பூத்த காதல் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். அப்போ இது 33வது எபிசோடு இல்லையா? ரொம்ப பெருசாக போகுது இல்லை இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் சொல்கிறேன். அப்படி இருந்தும் ரொம்ப லெட்டாக போயிட்டுருக்கியே, எப்போ முடியும்னு தெரியல எனக்கும். ஐம் ரியலி சாரி. சீரியஸ்லி ஸ்டோரி எப்போ முடியும்னு எனக்கும் தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? பட் இன்னும் எடுத்துக்காட்டே வரல. ஐ மீன் ஃப்ளாஷ்பேக்கே இன்னும் வரல. எனக்கு தெரியல. ஐம் ரியலி சாரி. பட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஷுர், இந்த ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லென்த் தான். நான் போட்டதுலே மிகப்பெரிய லென்த்து ஸ்டோரி இதுதான் இல்லையா? அது என்ன சொல்லுவாங்க, கற்பனைக்கு எல்லைகளே கிடையாது இல்லையா? அந்த மாதிரி கற்பனை போய்கிட்டே இருக்குது. இந்த கற்பனை எவ்வளோ தூரம் போகணும்னு எனக்கும் தெரியல. போகிற வரைக்கும் நானும் போகிறேன். ப்ளீஸ் நீங்களும் வாங்க, எல்லோரும் சேர்ந்தே போகலாம், சரியா? அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, ஹாப்பியாக இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும் சரி, காமெடியாக இருந்தாலும் சரி, காமெடி இல்லைனாலும் சரி, எல்லோரும் சேர்ந்தா போகிறோம், ஓகேவா? எல்லோரும் வரணும், எல்லாருமே சேர்ந்தே இந்த ஸ்டோரியோட எண்டு வரைக்கும் போகணும் சொல்லிட்டேன். ஆமாம், இது கோதாவரியோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஓகே, திஸ் மச் சின்ன ஜோக். நம்ம நேற்று வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு சேடு, அதாவது சஸ்பென்ஸ் அந்த மாதிரி ஒரு பார்த்தோம். அதனால் நேற்று வந்து பவி வந்து ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க அன்எக்ஸ்பெக்டடாக. அங்கே ஒருத்தவங்கள பார்த்து அப்செட் ஆகிடுவாங்க, டோட்டலி அப்செட் ஆகிடுவாங்க. அதெல்லாம் பார்த்தோம் பிஃபோராக. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இவங்க ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. ஹனி வந்து சமாதானம் பண்ணி நோ ரியாக்ஷன். ஸ்டில் அவங்க அதே ரியாக்ஷனில் தான் இருப்பாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்கள நல்லா ஹக் பண்ணி அழுவாங்க, அது மட்டும் நல்லா பண்ணுவாங்க. ஸோ இப்படியே பார்ப்பாங்க. அடுத்த நாள் வரைக்கும் அவங்க அதே மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இவளை தனியாக விடலாம், மேபி அவள் தனியாக இருந்தால் ஓரளவுக்கு க்யூர் ஆகுவாளோ அப்படின்னு அவங்களும், அதாவது ஹனியும் குயினும் நினைப்பாங்க. குயினும் அதே தான் சொல்லுவாங்க, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. ஸோ இவளை கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக விடுவோம், ஃப்ரீயாக விட்டோன்னா மேபி அவள் க்யூர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளும் இங்கேயே உட்காந்துட்டு அவளை சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு அதே ஃபேஸில் பார்த்துட்டு இருந்தால் அவளுக்கு இன்னும் கில்ட்டியாக இருக்கும். அவள் மனசில் என்ன இருக்குன்னே நமக்கு தெரியல இல்லையா? ஸோ ரிலாக்ஸ், அவளை விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு குயின் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹனியும் சரி ஓகே அப்போது நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. கிளம்பு நீ, அப்பப்போ நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க குயின். ஆனால் இதே வார்த்தையை பவிக்கிட்ட சொல்லும்போது, நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது நோ ரியாக்ஷன். போகணும் சொல்ல மாட்டாங்க, போகாதுன்னு சொல்ல மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸ்டில் சைலண்ட்டு. இவ ஏன் இப்படி இருக்கா, இவ இப்படி இருந்தால் நான் எப்படி தான் போகிறது, எனக்கு புரியல குயின் அப்படி சொல்லுவாங்க. இல்லை நீ கிளம்பு ஹனி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது சொல்ல போகிறாங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து அனுப்பிச்சிடுவாங்க. இவங்களும் கேட்பாங்க, நோ ரியாக்ஷன். சரி இவ தனியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்கு வேணும் வீட்டுக்கு கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. இவங்க லீவ் சொல்லிவிடுவாங்க. பவித்ராவுக்கு குயின் வந்து லீவ் சொல்லிவிடுவாங்க. அவங்களுக்கும் தெரியல, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, போகிறாங்க வராங்க, அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் தெரியும். அவங்க வந்து இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க. ஒரு டே ஃபுல்லாக போயிடும், அடுத்த நாளும் போயிடும். ஈவினிங் வரைக்கும் பார்ப்பாங்க குயின். இவளை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு ஈவினிங் கிளம்பி, அடுத்த நாள் ஈவினிங் கிளம்பி வீட்டுக்கு போவாங்க. அவங்க எதையோ பறி கொடுத்த மாதிரியே அதே ரியாக்ஷன்லேயே இருப்பாங்க. போவாங்க. இவங்க போனதும், ஏய் பவி உனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி இருக்க, நீ இப்படி இருக்கிற ஆளே கிடையாது, என்னன்னு சொல்லு அப்படின்னு இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் கெஞ்சுவாங்க. 2 நாளைக்கு அப்புறம் அப்போவும் எந்த ரியாக்ஷனும் வராதனால செம்ம கோவம் வந்துடும் நம்மளோட குயினுக்கு. செம்ம கோவம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஓங்கி ஒரு அறை விட்டுருவாங்க. நல்ல அறை, செம்ம அறை விழுந்துருவாங்க. அந்த அறை பட்டதும் இவங்க நல்ல அந்த பெயினில் நல்லா அழுக ஆரம்பிச்சுட்டு உடனே குயினை வந்து ஹக் பண்ணிட்டு அழுவாங்க. என்னதான் ஆச்சு சொல்லுடி, ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கிறவங்க எல்லாரையும் பைத்தியம் பிடிக்க வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பவி வந்து குயின் கிட்ட சொல்லுவாங்க, ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்களை பார்த்தேன் இல்லையா? ஆமாம் பார்த்தியா, ஒருத்தவங்க இடிச்சு அவங்களான்னு கேட்பாங்க. ஆமாம் அவங்க தான். சரி சொல்லு, அவங்களுக்கு என்ன இப்போது அப்படின்னு கேட்பாங்க. அவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தெரியாது அப்படி சொல்லுவாங்க. சொல்கிறேன் தெரிஞ்சுப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சொல்லு, என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலி நான்
காலேஜ் இன்ஜினியரிங் படித்தேன். எங்களோட காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதாவது ஒரே காம்பவுண்ட்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். இன்ஜினியரிங் தனியாக இருக்கும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தனியாக இருக்கும். பட் பெரிய காலேஜ். ஸோ நாங்கள் ஒரு சைடில் இருப்போம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒரு சைடில் இருப்பாங்க. ஃபஸ்ட் இயரில் நாங்கள் தான் சும்மா கெத்தாக இருப்போம் காலேஜ்லேயே. நாங்கள் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் இயர் ஜூனியராக போனாலுமே ஹாப்பியாக இருக்கும். அங்கே ரேகிங்கு அது இதுன்னு எதுவுமே இருக்காது. எங்களை சீனியர் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க. நாங்கள் உள்ளே போனோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது பயந்து போனோம். எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கூட நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாகவே நல்லா என்ஜாய் பண்ணுவோம். எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜாலியாக பண்ணுவோம். பட் எங்களுக்கு அங்கே ரேகிங்கோ இல்லை ப்ராப்ளம்ஸுமோ இந்த மாதிரி எந்த மாதிரி இருந்ததில்லை. ஸோ ஸ்கூல் முடித்ததும் அந்த 12th முடித்ததுக்கப்புறம் போகும்போது அப்பா 12th முடிச்சாச்சு, இன்றைக்கி அப்புறம் காலேஜில் ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி போவோம் இல்லையா. ஸோ அந்த மைண்ட் செட் தான் இருந்தோம். ஆனால் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் 12th தான் முடிச்சிருக்கீங்க, உங்களோட கரியரே இதில் தான் இருக்குது அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் நாங்கள் அதை எதையுமே கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஜாலியாக இருந்தோம். ஃபஸ்ட் இயர் செம்ம ஜாலியாக போச்சு. ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து நான் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வரும் இல்லையா, அந்த இயர் எண்டு அப்போது கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வரும் இல்லையா. ஸோ நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இன்னும் கொஞ்சம் பேரெல்லாம் என்சிசியில் இருந்தோம். ஸோ என்சிசியில் இருந்ததுனால அந்த காலேஜு எங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. கண்ட்ரோல் மீன்ஸ் பார்த்துக்கிறது, பசங்களை அங்கே இங்கே சுற்ற விடாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு எங்ககிட்ட அந்த கண்ட்ரோல் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் தான் அங்கே வந்து கைடன்ஸ் மாதிரி எல்லாரையும் பார்த்துக்கிற மாதிரி எங்ககிட்ட வந்துச்சு. நாங்கள் ஒரு 50 மெம்பர்ஸுக்கு மேலே இருப்போம். ஸோ எங்ககிட்டலாம் வந்ததுனால நாங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அன்றைக்கி ஃபுல்லாகவே நாங்கள் தான் அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ப்ரோக்ராம் ஒவ்வொரு ப்ரோக்ராமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ டான்ஸ் ப்ரோக்ராம் வரும். டான்ஸ் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்மளுடைய கிளாசிக்கல் பரதநாட்டியம், அதுதான் ஃபஸ்ட்டு. டான்ஸில் ஃபஸ்ட்டு அதுதான் கொடுத்துருந்தாங்க. நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரி செப்பரேட்டாக ஒவ்வொருத்தங்களா லைனாக நாங்கள் அனுப்பிச்சிட்ருப்போம். நாங்கள் தான் அந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்து ஒவ்வொருத்தங்களும் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. பரதநாட்டியம் செகண்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து மாதா தேவிக்கு பாடுற மாதிரி ஒரு ஹிந்தி சாங் வந்து வச்சுருப்பாங்க. பாரதி மாதாவுக்காக ஒரு சாங்ஸ் வச்சுருப்பாங்க. அது ஒரு கொஞ்ச நேரம் தான் வரும். ஸோ அந்த சாங் வந்து போணுச்சு. அந்த சாங் போனதுக்கப்புறமா பரதநாட்டிய சாங்ஸ் வந்துச்சு. பரதநாட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் ஆடினாங்க. சென்ட்ரு மிடில் இந்த மாதிரிலாம் ஒரு 7 பேர் இருப்பாங்க. நாங்கள் ஸ்டேஜுக்கு பக்கத்தில் தான் இருப்போம், நியர்பை. ஏன்னா அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் ஸ்பீக்கர் போட்டிருப்பாங்க, பசங்கள்லாம் நல்லா கத்துவாங்க. ஸோ அந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் சேஃபாக அந்த சவுண்டெல்லாம் வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஸ்டேஜுக்கு பக்கத்தில் தான் இருந்தோம். ஸோ பக்கத்தில் இருந்தோம். நான் என்னோடய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் பக்கத்தில் நின்றுட்டு அங்கே சவுண்ட்ஸ் எதுவும் போடாமல் பார்த்துட்டு இருந்தோம். பரதநாட்டிய சாங்ஸும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சாங்ஸ் ஃபஸ்ட்டு மியூசிக் போடுவாங்க. லைனாக ஒன் பை ஒன் ஒரு 7 மெம்பர்ஸ் வந்து அதில் லைனாக நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க. அதில் சென்ட்ரலில் ஒரு பொண்ணு இருந்தாங்க. அப்பா, அவங்களுடைய அந்த சாங்ஸுக்கு அவங்க அந்த கை அசைவு, அந்த கால் வைக்கிற அந்த ஸ்டைலு, அந்த இடுப்பு வளையிறது, அந்த கண்ணை உருட்டுனாங்க பாருங்க, நான் விழுந்துட்டேன். அப்படி ஒரு உருட்டல் செம்மையாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. அவளோட கண் அந்த பரதநாட்டியக்கு சும்மா அந்த கண்ணை உருட்டி 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 அந்த அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடும்போது, அது என்ன பாட்டுன்னா, சலங்கை தாளொரு மாது சங்கீதம் நீ பாடு அவள் விழிகளில் ஒரு நவரசம். அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கண்ணை உருட்டுனதுலும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அப்படி ஒரு அந்த பரதநாட்டியத்துக்குன்னே அந்த பொண்ணை செலக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த சாங்ஸு, அந்த அந்த கை அசைவு, அந்த கண்ணு உருட்டல், அந்த தலை அசைவு, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் அப்படியே ஷாக் ஆகி அவளையே பார்த்துட்டு இருந்தேன். அப்படி ஒரு அழகு. ஃபர்ஸ்ட் டைம் நான் அவளை தான் பார்த்தேன். 1 year ஆகிடுச்சு. நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்த்தேன். அவள் அப்போ தான்
அவளும் ஃபஸ்ட் இயர் யூஜி ஜாயின் பண்ணியிருக்கா. அவள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நான் வந்து இன்ஜினியரிங். ஸோ பார்த்ததுமே அப்படியே யாரா இவ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக். அவளையே பார்த்துட்டு இருந்தேன், என்னையே மறந்து நான் அவளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் அந்த சாங்ஸ் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் மட்டும் அவளை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னையே அறியாமல் அவளுடைய அசைவுக்கு நானும் அசைய ஆரம்பித்தேன். அவளோட பார்வைக்கு நான் அடிமையாக ஆரம்பித்தேன். அவளோட ஸ்மைல் இருக்குது பாருங்களேன், அந்த ஸ்மைலுக்கு சொல்லவே தெரியல, நான் காணாமலே போயிட்டேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த சாங்ஸ் ஏண்டா முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த சாங்ஸ் முடிச்சதும் அடுத்தடுத்த பேர் வருவாங்க இல்லையா, எல்லோரும் அடுத்தடுத்த சாங்ஸை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நான் மட்டும் அந்த சாங்லேயே ஸ்டாப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எந்த சாங்ஸுமே என் காதில் கேட்கவே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அந்த சாங்ஸ் மட்டும்தான் ஸ்டில் என் கண்ணில் இருக்குது. அந்த முன்னாடி எனக்கு அப்படியே அந்த பிம்பமாக தெரியுது. என் காதில் அந்த சாங்ஸ் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. அந்த அளவுக்கு நான் அந்த சாங்ஸை ரொம்ப டீப்பாக கேட்க ஆரம்பிச்சிட்டேன், அதில் மூழ்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்சிசியில் இருந்ததுனால எங்களால் அங்கேருந்து எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியல. ஸோ அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அவங்கவுங்க டான்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூம் போயிட்டு நெக்ஸ்ட் சாங் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்டியூமில் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. இல்லை அப்படின்னா அவ்வளோதான். ஸோ அவங்களும் அந்த காஸ்டியூமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கும்பலாக வந்து உட்காந்துட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே இருந்தது ஆர்ட்ஸு, சயின்ஸு, இன்ஜினியரிங், இத்தனை இருக்கும்போது நான் அவளை எங்கன்னு தேடுறது, எப்படின்னு தேடுறது எனக்கு ஒன்றும் தெரியல. என் கண் பார்வை அவளை தேட ஆரம்பிச்சிருச்சு. அந்த கூட்டத்திலேயே அப்படி ஒரு கூட்டத்துலையும் நான் அவளை தேடிக்கிட்டே இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடி பண்ணிகிட்ருக்க, இங்கே ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு, நீ மாட்டும் அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்காத, இந்த கும்பலில் உன்னை வேறு அப்புறம் பிடிக்க முடியாது, டைம் வேறு ஆகிட்டுருக்கு, இரு டைமில் இங்கே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும், ஸோ ப்ளீஸ் நீங்கள் நில்லு, பசங்கள்லாம் அந்த சைடு இருக்காங்க, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுருவாங்க. பவியை எங்கேயும் நகர முடியாது. ஆனால் பவிக்கு அவங்கள பார்க்கணும், அந்த ஃபேஸ், அது எல்லாமே அவங்களுக்கு அது மட்டும்தான் மைண்டில் இருக்குது, மற்ற எதுவுமே மைண்டில் இல்லை. ஸோ ஓரளவுக்கு ப்ரோக்ராமும் முடிஞ்சிடும், எல்லோரும் டிஸ்பஸ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாருமே அந்த இடத்த விட்டு காலி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்களுக்கு வந்து காலேஜ் பஸ் தான். ஸோ காலேஜ் பஸ்ஸில் தான் போவாங்க. காலேஜ் பஸ்ஸில் போகும்போது அப்படியே அந்த ஜன்னல் சீட்டுக்கிட்ட உட்காந்துட்டு அதையே நினச்சிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே அந்த ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இப்படியே இருப்பாங்க. இதை அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க நோட் பண்ணிவிட்டு, ஏய் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, காலையிலேருந்து நல்லா தான் இருந்தேன், ஈவினிங்லேருந்து ஏதோ மாதிரி இருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சிலர்கிட்ட மட்டும்தானே சில விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணுவோம். அதில் ஒருத்திக்கிட்ட மட்டும் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணும்போது, இன்னைக்கு கிளாசிக்கல் டான்ஸ் ஆடினாங்களோ, பரதநாட்டியம் சாங், அதில் ஒரு பொண்ணு சென்டராக நின்றுட்டு இருந்தாள், அவங்க நோட் பண்ணினா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம்மா, அவள் ஆடினதுலேயே கொஞ்சம் நல்லா ஆடினாள் அந்த பொண்ணு தானே, அதே பொண்ணு தான், அவளே தான். அவள் யார் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவளை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் நீ அதெல்லாம் கேட்குற. இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலாமே, நல்லா டான்ஸ் ஆடினால தெரிஞ்சுக்கலான்னு தோணுச்சு, அதனால் கேட்டேன் அப்படி சொல்லுவாங்க. இது அப்படி ஒன்றும் தெரியலையே, நிச்சயமாப்பா அவள் சூப்பராக டான்ஸ் ஆடினாலா, அதுவும் சான்ஸே இல்லை, அந்த சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரி செம்ம ஸ்டெப்பு போட்டா, அந்த இப்போ வளைக்கிறது என்ன, ஐயோ வேறு லெவலில் இருந்துச்சு இல்லையா, உனக்கே பிடிச்சிருந்துச்சுல்ல அந்த டான்ஸு. ஸோ அதனால தான் எனக்கு அவளை யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு சின்ன க்யூரியாசிட்டி, வேறு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம், நான் வேணுமா விசாரிச்சு சொல்கிறேன் அப்படின்பாங்க. குட் ஜாப், நல்ல விஷயம், தேங்க்ஸ் டி, பட் ப்ளீஸ் எனக்கு சொல்லு அப்படிம்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுனாலே எதுக்கு இருப்பாங்க, எதுக்கு இருக்காங்களோ இல்லையோ இதுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க. அடுத்த நாள் லீவ் விட்டுருப்பாங்க. கல்ச்சுரலில் எல்லோரும் ஆடி அசந்து எல்லாம் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால் அவங்களுக்கு லீவ். இவங்க லீவ் விட்டாலும் எங்கே நிம்மதியாக இருக்க முடியும், நிம்மதியாகவே இருக்காது. அது நிம்மதியாக இருக்கிறதுனா சேடான நிம்மதி இல்லை, அவங்களோட தாட்லேயே அந்த நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. அவங்க வந்து அதையே நினச்சிக்கிட்டு எப்படா காலேஜ் போவோம், எப்படா அவங்கள மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் அவங்களுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் லீவெல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் காலேஜுக்கு வருவாங்க. காலேஜுக்கு வந்ததும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வா 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 அப்படிம்பாங்க. எங்கே அப்படி சொல்லுவாங்க. எங்கே பார், இன்னும் நமக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆக ½ அன் ஹவர் இருக்குது, ½ அன் ஹவரில் உலகத்தையே சுற்றிட்டு வந்துடலாம்,
நம்ம ஃபஸ்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு போகிறோம், அந்த பொண்ணு யாருன்னு பார்க்குறோம் வா அப்படி சொல்லுவாங்க. அதுக்குள்ளே என்ன அவசரம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களும் தெரிஞ்ச இடம்லாம் சுற்றுவாங்க கிடைக்க மாட்டாங்க. அப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி ஜூனியர் கீனியர் இப்படியெல்லாம் அது ஃப்ரெண்டோட சிஸ்டரு இந்த மாதிரிலாம் இருப்பாங்களே. ஸோ அவங்கக்கிட்டலாம் கேட்பாங்க, இந்த மாதிரி அந்த ஆனுவல் ஃபங்க்ஷனில் கிளாசிக்கல் டான்ஸ் ஆடினாங்கள்ல, அதில் 7 பேர் இருந்தாங்களா, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எந்த கிளாஸ் ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யார் கேட்டாலும் இல்லை எனக்கு தெரியாது 1/2 hour முடிஞ்சிடும். இவங்களும் உடனே வந்து கிளாஸ்க்கு வந்துடுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு இருப்பாங்களே, அவங்க தான் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு கிளாஸில் உட்காந்துட்டு இருப்பாங்க. 2 பேர் பானு. ஓகே, ஸோ பானு தான் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். பானுக்கிட்ட வந்து பானு வந்து சொல்லுவாங்க, 1/2 hour ஆகிடுச்சி, நமக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, ஸோ ப்ளீஸ் நீ வா நம்ம போகலாம், இது வந்தால் நாளைக்கு பேசிக்கலாம், ப்ளீஸ் வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானு வந்து பவியை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இவங்களுக்கு இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டு போகலாம், இன்னைக்கு ஒரு நாள் லேட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் பவி சொன்னால் கேளு பவி, நாம் அப்புறமா வந்து இல்லை லஞ்சில் வரலாம், ஈவினிங் வரலாம், ப்ளீஸ் பவி வா பவி அப்படி சொல்லிட்டு பானு அவங்கள கெஞ்சி கதறி அவங்களும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனால் மூஞ்சி ஏதோ ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி, இது கரெக்டாக இருக்கும் ஓகே, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க பானு பக்கத்தில் தான் உட்காருவாங்க. பானு அவங்க ஃபேஸ் பார்த்துட்டு, ஐயோ ப்ளீஸ் பவி இப்படி ஃபேஸை வச்சுக்காத, கன்றாவியாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. பரவாயில்ல நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ ப்ளீஸ் இவ்வளோலாம் நடிக்காத, 1 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் நீ 1 லட்ச ரூபாய்க்கு நடிச்சிட்டு இருக்க, கம்மனிரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியலப்பா, எனக்கு அவங்கள பார்க்கணும், ஐயோ நான் உனக்கு காமிக்கிறேன், இப்போ என்ன அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ தானே, எனக்கு கொஞ்சம் டைம் கூட, நானே அவளை தேடி கண்டுபிடிச்சி முன்னாடி நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு அவ்வளோலாம் டைம் கொடுக்க முடியாது, எனக்கு உடனே தெரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாரு, இப்படியெல்லாம் அவசரப்படக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை வேணும் அப்படி சொல்லுவாங்க. என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கு, நீ என்ன பொறுமை வேணும்னு கத்திடுவாங்க கிளாஸில். அங்கே மிஸ்ஸு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இவங்க கத்திடுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, பனிஷ்மெண்ட் தான், கெட் அவுட், அவங்கள அனுப்பிச்சுட்ருவாங்க. கெட் அவுட் 2 பேரையும், பானு பவித்ரா கெட் அவுட். அவங்க 2 பேரும் வெளில போய் நிற்க வச்சுருவாங்க. ஐயோ அப்படி நிற்க வச்சுட்டு இருக்கும்போது அந்த ஒவ்வொரு டான்ஸ் ப்ரோக்ராமெல்லாம் ஆடுவாங்கள்ல, லிட்டில் அவங்க ஃபேஸெல்லாம் பார்த்துட்டு அவங்ககிட்டே இது அந்த பாட்டுக்காண்டவங்க 1 நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு பானு போய் அவங்கக்கிட்ட கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் தெரியாது. சரி என்ன பண்ணுறது தெரியாமல் இப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. யாராக இருக்கும்டா அந்த பொண்ணு, ஐயோ எந்த கிளாஸாக இருப்பா, நான் அவளை எப்போ பார்ப்பேன் இப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு பைத்தியத்திலே பவி பார்த்திங்கன்னா இருப்பாங்க. பானு இருந்துட்டு, ஐயோ பவி ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு, எனக்கு ஒரு 2 நாளாவது டைம் கொடு, நான் கண்டிப்பாக உனக்கு அவங்க யார் என்னங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் நான் உனக்கு தரேன் அப்படி சொல்லுவாங்க. உன்னை நான் நம்புகிறேன், நீ என்னுடைய உயிர் தோழி, உயிரை எடுக்கிற தோழி நானாக இருந்தால் நீ என்னோட உயிர் தோழி, நான் உன்னை உயிர் எடுக்கிற தோழினே வச்சுக்கோ, எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஸோ எனக்கு கண்டிப்பாக அவளோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படி சொல்லுவாங்க. இங்கே பாரு பவி, கண்டிப்பாக நான் உனக்கு அவளோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், ப்ளீஸ் கிளாஸில் இந்த மாதிரிலாம் பண்ணாத, பாரு உன்னால் வெளில நிற்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் உள்ளே தான் நின்று பார்த்துட்ருக்க, இந்த வாட்டி வெளில நின்று வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. வேடிக்கை பார்த்துட்டாங்க. அந்த மிஸ்ஸோட அவர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உள்ளே போவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அடுத்தடுத்த கிளாஸ் போயிட்டே இருக்கும். கொஞ்சம் அப்படியே பிஸி ஆகிடுவாங்க. ஈவினிங் ஆனதும் அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு காலேஜ் பஸ் எல்லாம் வரும்ல, ஸோ காலேஜ் பஸ் எல்லாம் வரும்போது இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, பஸ் கிட்ட போய் நின்றுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு பஸ்ஸாக ஜன்னலை ஏறி பார்த்துக்கிட்டு எட்டி பார்த்துக்கிட்டு அந்த பஸ்ஸு ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு பஸ்ஸில் போக மாட்டாளா அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு பஸ்ஸாக பார்த்துட்டு இருந்து ஃபஸ்ட்டு அந்த பஸ் போயிடும். அது இவங்க பார்க்க மாட்டாங்க. இவங்க போகும்போது கரெக்டாக இவங்க அங்கே தேடிட்டு இருக்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும்ல, அதில் ஒரு பொண்ணு அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல், இப்படி ஒன்று யாரோ தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. அப்போது அந்த பஸ்ஸில் இருந்து எட்டி பார்ப்பாங்க. இவங்க இருந்துட்டு பானு இருந்துக்கிட்டு, இங்கே எந்த பஸ்ஸிலுமே யாரையும் காணோம், வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது கரெக்டாக அவங்க எட்டி பார்த்துட்டு அவங்க ஃபேஸ் உள்ளே போகும். அப்போ இவங்க பார்ப்பாங்க. பார்த்ததும் அந்த பஸ்ஸில் போனது அந்த பொண்ணு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு பார்க்குறவங்க எல்லாரும் அப்படி தான் தெரியுறாங்க, நீ வா பேசாமல் போகலான்னு சொல்லிட்டு அவங்களும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாக ஆகிடும், பார்க்கவே முடியாது. இப்படியே ஒரு 2 நாள் போயிடும். நம்மளுக்கு எல்லாம் என்னோடய ராசியான நம்பர் 2 போல், எல்லா இடத்துலையும் 2 வருது, ஆனால் என்னோடய ராசி நம்பர் 2 கிடையாது, 7. எனக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப பிடிக்கும். ஓகே சரி, ஓகே அந்த கதை வேணாம்.
இவங்க இப்படியே பார்த்து 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 2 நாள் ஆகிடும். அதுக்கப்புறமா பானு இருந்துட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் என்னமோ பெரிய இவ்வளோட்ட சொன்னேன், 2 நாளில் மொத்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்ட்டு என்னோட 2 நாள் ஆச்சு, ஒன்றத்தையும் காணேன். பேருக்கு தான் சொல்கிறதுக்கு, மற்றபடி எதுக்கும் லாக்கி இல்லை, எதுவும் கண்டுபிடிச்சி வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பானுவை கத்திட்டு இருப்பாங்க. அப்போ உடனே பானு, ஹலோ கொஞ்சம் அடங்குறீங்களா, நீங்கள் சொன்ன டீட்டெயில் எல்லாம் நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் நிஜமாவா என் தங்கம், நிஜமாவா சொல்கிற, நம்பவே முடியல, நீ தெரியும்டி, நீ யாரு, நீ என்னோட ஃப்ரெண்டு பானு, நீ பயங்கரமான டேலண்டான கேளு, சும்மாவா, நீ நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ ஃப்யூச்சரில் அப்படி வருவ இப்படி வருவேன்னு உடனே புகழ்ந்து தருவாங்க. போதும் போதும், நீ அளந்தது அது நல்லாவே தெரியுது. அவள் பேர் கனிமொழி. எஸ், கனிமொழி. அவங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட் இயர் அவளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஓகே, நோ ப்ராப்ளம், நானும் ஃபஸ்ட் இயர் தான், அவளும் ஃபஸ்ட் இயர் தான். ஓகே, அவள் பேர் கனிமொழி. கனிமொழி, சே என்ன ஒரு மொழி, அவள் கண்ணில் நான் பார்த்தது மொழி. அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை உங்ககிட்ட, அதை நான் எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே ட்ரீமுக்கு போயிடுவாங்க. பவி, சரி இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க, கிளாஸ் தெரிஞ்சிருச்சு, பேரும் தெரிஞ்சிருச்சு, நம்ம நெக்ஸ்ட்டு அங்கே போக போகிறோம். ஹலோ நீ என்ன விளாட்றியா, கம்ப்யூட்டர் சயின்ஸில் இங்கே நிறைய இருக்குது, ஃபஸ்ட்டு ABCDன்னு நிறைய இருக்குது, நீ மட்டும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, போகிறோம் அவளை தூக்குறோம் அப்படி சொல்லுங்க. என்னது தூக்க போறியா, பார்க்குறதாம் அப்படி சொன்னேன், போகிறோம் பார்க்குறோம், மற்ற கதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உடனே கூப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு. ஏய் கிளாஸ் இருக்குடி, அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் கிளாஸ் ஆகுது, அதாவது இதாவது எதுவுமே நமக்கு கணக்கு தெரியாது, ஒன்று தான் தெரியும், அவங்களாம் நம்ம பார்க்கணும் அவ்வளோதானே. ஸோ அவங்கள போய் பார்ப்பாங்க, தேடுவாங்க ஒவ்வொரு கிளாஸாக. கனிமொழி கனிமொழி கனிமொழி, பானு காமெடி பண்ணுவாங்க, கனிமொழி 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 தேட ஆரம்பிச்சிடுவாங்க. தேட ஆரம்பிச்சதும் இவங்க அது என்ன பண்ணுறது, பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போவாங்க. ஒவ்வொரு கிளாஸாக பார்ப்பாங்க. பட் எந்த கிளாஸ்லையுமே இருக்க மாட்டாங்க. உடனே பவி அவங்கள பார்த்து ஒரு மாதிரி லுக் விடுவாங்க. சத்தியமாக சொல்கிறேன், அந்த பொண்ணு பேர் கனிமொழி தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான், எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு யாரு சொன்னால், இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர் கிளாஸ் பார்த்தாச்சு, ஒன்று தெரியாது அந்த பொண்ணு இருக்காளா, ஏன் இன்னைக்கு ஒரு வேளை லீவாக இருக்கலாம்ல, வாய்ப்பே இல்லை, எனக்கு தெரியாது. சரி அப்போ யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வருவாங்க ஒருத்தவங்க, இங்கே வா, இந்தாம்மா இங்கே வாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அக்கா சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க. வந்ததும் ஆமாம் இங்கே கனிமொழி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அக்கா நிறைய கனிமொழி இருக்காக்கா, A கனிமொழி இருக்கா, B கனிமொழி இருக்கா, D கனிமொழி இருக்கா, உங்களுக்கு எந்த கனிமொழிக்கா வேணும்பாங்க. அச்சோ இத்தனை கனிமொழி இருக்கா, சொல்லலாம் தெரியாதுக்கா பவிய. எனக்கு தெரியாது, மரியாதை கேளு. அக்கா C கிளாஸில் ஒருத்தி இருக்கா, B கிளாஸில் ஒருத்தி இருக்கா, D கிளாஸில் 2 பேர் இருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ இப்படி சொன்னால் எப்படி, அந்த பரதநாட்டியம் ஆடினால அந்த பொண்ணு, கிளாசிக்கல் டான்ஸர் அந்த பொண்ணு, அவ்வளோக்கா, அந்த பொண்ணு எந்த கிளாஸ்ன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு, ஆமாம் அந்த கிளாஸ் நான் சொல்கிறேன், பட் நீங்கள் ஏன் அந்த பொண்ணை தேடுறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வரும்போது பவ்யமாக வந்தது. அதுக்கப்புறம் கேட்ட கேள்வியை பார்த்தீங்களா, இப்போ தானே மரியாதைலாம் கேட்டேன், இப்போ என்ன திடீர்னு கேட்குறேன், இங்கே பாருமா நாங்கள் சீனியர் ஓகேவா, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம், அந்த பொண்ணு பற்றின டீட்டெயில்ஸ் எங்களோட ஸ்டாஃப் கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னாங்க, அண்டு நாங்கள் NCCயில் வேறு இருக்கோம், எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. NCCயில் இருந்தால் அப்படிம்பாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, சீனியர் கேட்டால் பதில் சொல்லணும், என்ன அப்படியே பேசுறியே, கேட்குறேன்ல பதில் சொல்லு அப்படிம்பாங்க. அக்கா அவ கம்ப்யூட்டர் லேபுக்கு போயிருக்காக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்போ இன்னைக்கு வந்திருக்காளா, அந்த பொண்ணு எந்த கிளாஸு, அந்த பொண்ணு D கிளாஸ்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ D கிளாஸில் இருக்க 2 கம்மியமா, இந்த பொண்ணோட இன்சியல் என்ன, D தான்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே தேங்க்ஸ், நான் பார்த்துக்குறேன் நீ போ அப்படின்ட்டு டேரெக்டாக அங்கே பில்டப் கொடுத்துட்டு, என்னடே பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லுவாங்க. சே சும்மா இருடா நம்ம பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பானுவை கூட்டிகிட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் லேபுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் லேப் எங்கே இருக்குன்னு தெரியாதுல்ல, இந்தம்மா பாப்பா லேப் எங்கே இருக்குது அப்படிம்பாங்க. அக்கா ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டு ரைட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்டுக்கா அங்கே இருக்குக்கா அப்படி சொல்லுவாங்க. சரி ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் லேபுக்கு போவாங்க. லேபுக்கு போனால் அவங்க கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் உட்காந்து டைப் பண்ணிகிட்ருப்பாங்க. கம்ப்யூட்டர் கிளாஸ் என்ன ஒரு ஹவர் தான், இல்லை 2 ஹவர் வைப்பாங்க. இவங்க போய் ஜன்னல்கிட்ட நின்றுட்டு எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஃபேஸ் மட்டும் தெரியாது, சிஸ்டம் மட்டும் தெரியும், சிஸ்டம் மறைச்சிக்கிட்டு இருக்கோம். எங்கே தெரிய மாட்டேங்குது இவங்களும் தேடுவாங்க.
அதுக்கப்புறம் அப்பப்போ பின்னாடி திரும்புறது, பக்கத்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, இந்த மாதிரி பண்ணும்போது அவங்கள வந்து லைட்டாக லிட்டில் பிட்டு தான் அவங்கள வந்து பார்ப்பாங்க. பார்த்ததும் பவி இருந்துட்டு அப்படியே அந்த ஜன்னல் கம்மியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அங்கேயே நின்றுடுவா. அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுடுவா. பானு இருந்துக்கிட்டு பவி பவி ஹே பவி சொல்லு அப்படின்னாங்க. பார்த்தது போதும் போகலாமே அப்படி சொல்லுவாங்க. இரு கொஞ்ச நேரம் அப்படி சொல்லுவாங்க. பவி யாராவது பார்த்தா அசிங்கமாயிடும் பவி, ப்ளீஸ் பவி போகலாம் பவி. ஏய் சரி நீ கூப்பிடுற நான் வரேன், அந்த பொண்ணு எந்த பஸ்ஸில் போகிறான்னு கேட்டு சொல்லு. என்னது அந்த பொண்ணு எந்த பஸ்ஸில் போகிறான்னு கேட்டு சொல்லு, பஸ் நம்பர் என்னன்னு கேட்டு சொல்லு, எத்தனை மணிக்கு அவள் பஸ்ஸு கிளம்புதுன்னு கேட்டு சொல்லு அப்படி சொன்னேன். ஏய் நான் உன் ஃப்ரெண்டடி. ஆமாண்டா மாமா நீங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படிம்பாங்க. நல்லா கூப்பிட்டேன் தெரியுது போதும் வா போகலாம் அப்படி சொல்லுவாங்க. கூப்பிட்டுட்டேன்ல அதுக்கு மாதிரி ஏற்ற மாதிரி எனக்கு எந்த பஸ்ஸுன்னு கேட்டு சொல்லு, ஓகேடா மாமா அப்படிம்பாங்க. சரிடா மச்சான் வா போகலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சகஜம். அந்த மாமா மச்சான் சும்மா கூப்பிட்டுப்பாங்க. அந்த மாதிரி இவங்களும் கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களும் ஒருத்தவங்களை அதே பொண்ணை தான் பிடிப்பாங்க. இந்தம்மா இங்கே வா அப்படிம்பாங்க. என்ன இதே பொண்ணு வாட்டுது, இதுதான் கரெக்டான பொண்ணு, இந்த பொண்ணு தான் கரெக்டான சொல் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்தம்மா அந்த பொண்ணு எந்த பஸ்ஸில் போகுது, பஸ் நம்பர் என்ன அப்படி கேட்பாங்க. அதையும் நீங்கள் கேட்குறீங்க, இதெல்லாமா உங்கள் மிஸ் கேட்டு வர சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த பொண்ணு ரொம்ப விவரமாக இருக்கு, விவரமான பொண்ணெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஆமாம் நீ கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படிம்பாங்க. எனக்கும் தெரியாது காமினாங்க, இந்த பாரு தெரியாதுன்னு சொன்னா உங்கள் மிஸ்கிட்ட உன் பேர் சொல்லுவேன், உன் பேர் என்ன, ஐடி கார்டு காட்டு அப்படிம்பாங்க. இல்லைக்கா நான் சொல்கிறேன்க்கா, அவள் 57 போவாக்கா, எத்தனை மணிக்கு, 4:30க்கா. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படிம்பாங்க. இப்படி அவங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பவியும் பானு 2 பேரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐம் ரியலி சாரி, ஸ்டோரி பெருசாக தான் போய்கிட்டு இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், கேட்டுக்கோங்க, என்ஜாய் பண்ணி கேளுங்க. நானும் என்ஜாய் பண்ணி தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் குட் நைட்.